மூட்டி இருக்காங்க நெருப்பு மெரிக்கிறதுக்கு. கட்டெல்லாம் எரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியா திருவிழா என்ஜாய் பண்றாரு பாத்தியா இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சித்திரை மாசம்னாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் திருவிழா நடக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல திருவிழா நடக்குது, தீமிதி திருவிழா. போறோம். குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலை கட்டி விட்டேன். அவளுக்கு கொஞ்சமா லிப்ஸ்டிக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ வந்து பாத்தீங்கன்னா காட்டவே இல்லை. அவங்க எங்கேயும் கழிச்சிட்டானா சூப்பரா இருக்கு. எனக்கு தான் நல்லா இல்ல, ஆனா இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. அங்க பாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தீமிதி திருவிழா தான் பார்க்க போறோம். ஆமா, ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கடை, ஸ்நாக்ஸ் கடைன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். சோ எல்லாமே போய் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரிஷிதா, டைம் ஆகுது பாரு, சீக்கிரமா கிளம்பு. சீக்கிரமா கிளம்பு. போலாமா? ட்ரூ போலாமா? ட்ரூ வண்டியில போலாம். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி ஒரே ஒரு டைம் தான் வந்து கட்டி இருந்தேன். அதுவும் இங்கே இப்படியே வாசல்ல நடந்து கழட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன். சோ எல்லாரும் வந்து பாப்பாங்க இல்லையா? சரி சரி. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்துட்டா, தடுக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒழுங்கா நடமா, ஷூ போட்டா கரெக்டா இருக்கும். திங்கு திங்குன்னு குதிக்கிறா பாரா. டான்ஸ் ஆடி கட்ட அப்பாக்கு ஜெயிச்சு. அப்பாக்கு டான்ஸ் ஆடு. சங்கீதா அவன் கிளம்பிடுச்சு, அவ்வளவுதான். கிளம்பிட்டு அவ்வளவுதான். புடவை கட்டலாம் தான் பார்த்தேன். திருவிழா புடவை கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா கொஞ்சம் கசகசன்னு இருக்கா. பாப்பா எல்லாம் தூக்கி வச்சுன்னு இருக்கணும். சரி, அதை இழுத்து பிடிக்க முடியாதுன்றதுனால வந்து கட்டல. கூட்டமா வேற இருக்குமா, நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த திருவிழாக்கு புதன்கிழமை வந்து சாரி கட்டுறோம். ஓகே ஓகே ஓகே. ஜெஷிதா பாப்பா செருப்பு, ஹீல்ஸ் செருப்பு. ஜெஷிதா, ட்ரூ போலாம் வாங்க. வெக்கப்பட்டுக்குனே வர பாரு. ட்ரூ போலாமா ஜெஷிதா? ட்ரூ 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 போலாமா? அப்பா மட்டும் சொல்லு. எங்க போற? ட்ரூ போலாமா வேணாமா? பாப்பா மட்டும் தானே. என்னது அங்க போட்டுருந்தோமே, பரவாயில்லவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கிளம்பிட்டோம். எங்களுக்கு முன்னாடி அவர் பேர் நடந்து போயிருக்கிறாரு. பாப்பாக்கு வந்து பார்த்தேன் கண்ணாடி. எங்க பாப்பா கண்ணாடியா உள்ள போட்டியா? சரி போலாம். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தீமிதி திருவிழா நடக்க போகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மூட்டி இருக்காங்க. பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கல் கூடலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க சின்ன மாமியாரு அப்புறம் ஓரகத்தி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் கூட எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பரா வந்து போயின்னு இருக்கோம். எங்க மாமா வந்திருக்காரு, அவர் போய் பாக்கலாம். என்ன தேடின அவர் அந்த சைடு போறாரு. உன்னை தேடின்னு போயிறாரா? போன தடவை ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரு. கண்டுபிடிச்சிட்டியா? எங்க மாமா பொண்ணு வந்திருக்காங்க. சரி சரி. ஹாய் ஹாய். சங்கீதா எடுத்துமே கொடுத்துட்டு ஓடியாரலான்னு பாக்குறாரு. பாத்தீங்கன்னா அழகா சுத்தி பார்க்கலாம். மாமா வந்திருக்காரு, ஏதாவது அவர்கிட்ட ஆட்டிய போடலாம், ஏதாவது வாங்க சொல்லி. அப்ப எங்க மாமா பொண்ணு வந்தது, நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. சரி சரி. என்னடா பாக்குறா? நெருப்பு குழி வந்து பாத்தீங்கன்னா இங்க நெருப்பு மூட்டி இருக்காங்க. நெருப்பு மெரிக்கிறதுக்கு கட்டெல்லாம் எரியுது. இன்னும் கொஞ்சம் பொழுது ஆக வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நெருப்பை களைச்சி நெருப்பு மெரிப்பாங்க. இங்கதான் 7 மணி ஆயிடும். 7 மணி ஆகுமா? 7 ஆயிடும் போல. அதான் கொஞ்சம் இருட்டிடும். பொங்கல் வைக்கிறோம்னா பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் அந்த நெருப்பு குழி சுத்தி அங்க பிரகாரம் வர்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரதர்சனம் பண்றாங்க. சாமி கும்பிடுவாங்க. அவங்க சாமி கும்பிடலாம். நம்ம உள்ள போய் சாமி கும்பிட்டேன். உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போலாமா?
இட்லி கொத்து பூவா சூப்பராக இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இட்லி கொத்து பூலே மாலை கட்டியிருக்காங்கல்ல, செம்மையாக இருக்கு. எல்லா சாமி பேரும் தெரியுமா சங்கீதா உனக்கு? இந்த சாமி திரௌபதி அம்மன் தான் கோத்ரா சசல. அது வந்து அர்ஜுனன் வில்லு அம்புலாசனால அர்ஜுனன். அதெல்லாம் யாரும் தெரியல. நிறைய சிலை இருக்குல்ல. சாமி ஜோடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஊர்வலத்துக்காக நெருப்பு மெரிச்ச உடனே ஊர்வலம் வரும். நெருப்பு மெரிக்கும் போதே வரும் இந்த சாமிலாம். அங்கே நெருப்பு மெரிக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்களா வண்டியில லைட் ஏரியாவில். பாரா சங்கீதாக்கு இல்லாத ஐஸ்கிரீமா? எனக்கு வேணாம், எனக்கு தான் கோல்டு. பாப்பா கொடுக்காத சங்கீதா. இதெல்லாம் முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் போட்டிருக்கேன். நீ வேணா போட்டுக்க. நான் மருதாணி வச்சுக்கிறேன் வீட்டுல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா நெருப்பு திருநா பாக்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துரியோதனன் மேடை சொல்லுவாங்க. துரியோதனன் மேடை. அப்ப இது வந்து துரியோதனனா? ஆமா, மாறுகால் மாறுகை வாங்குறது சொல்லுவாங்கல்ல. அந்த கை இந்த காலு அதெல்லாம் வெட்டி இருக்காங்க பாரு. பேச தெரியல, மேல இருந்து பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். சூப்பரா செட்டிங் பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லா வருஷமும் இது மாதிரி பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு மெரிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாபாரதத்துல என்னென்னலாம் நடக்குதோ அது அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழாவும் ஃபுல்லாவே நடக்கும். துரியோதன மேடை பண்ணிருக்காங்களா. அர்ஜுனன் தபஸ். ஆமா, அர்ஜுனன் தபஸ் மரம் அரவான் கட்டுறது கட்டி இந்த மகாபாரத பாக்கு உள்ள சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. அரவான் கடபலி. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பரா எல்லா வில்லேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமஸா சித்திரா மாசம் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இந்த வாரம் இங்க நடக்குது இல்லையா, அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி ஊர்ல நடக்கும். அங்கேயும் வந்து போய் ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஆயா வீட்டுக்கு வந்துடுவோம் திருவிழா பார்க்க. கல்யாணம் வந்து பேபியோட ஆயா வீட்டுக்கு வந்துடுறோம் நாங்க. உங்க பாட்டி ஊர் தானே பேபி, இல்ல உங்க ஊரா? ஆமா, நான் பிறந்த ஊரு அதான் சங்கீதா. சங்கீதா, நீ கீழே இருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது. ஆமா, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். துரியோதனன் வந்து பயங்கரமா ரெடி பண்ணிருக்காங்க. அரவான் கடவுளி. அர்ஜுனன் புல்லா நாககனி பிறந்தவன். அர்ஜுனனுக்கும் நாககனிக்கு பிறந்தவன். மாமா தான் எல்லா கதையும் தெளிவா சொல்றாரு. அர்ஜுனனுக்கும் நாககன்னிக்கும் பிறந்தவன் அரவான். போர் வந்து நல்லா நடக்கணுன்றதுக்காக எல்லாரும் ஆடு மாடெல்லாம் பலி கொடுக்குறாங்களா, அது மாதிரி வந்து இவருக்கு தான் எல்லா அழகும் பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. காளிகா தேவிக்கு வந்து பலி கொடுப்பாங்க. போர் வந்து நல்லபடியா பலி கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் எல்லாம் போடுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா போர் ஃபுல்லா நின்று பாக்கணுன்றதுக்காக அவர் தலையை எடுத்துன்னு வந்து வச்சிருவாங்க. அந்த தலையை வழியா வந்து பாத்தீங்கன்னா அந்த போரும் வந்து பாக்குறதுக்காக ஒரு சந்தையும் கேட்போம். என்ன கேட்பாங்க? கல்யாணம் கல்யாணம் அதான் வந்து இது கூத்தாண்டவர் கல்யாணம். நிறைய கதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும். நான் வந்து நிறைய படத்துல அப்புறம் வந்து கதைலாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு சொல்ல தெரியல. பிரசாதம் வாங்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. எனக்காக தான். உனக்கா? அங்க பாரு, உனக்கு முன்னாடி அவர் வெயிட் பண்றாரு. இன்னொரு செட் வேணா வாங்கிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்குன்னு சொன்னாரு. அவருக்காக பிரசாதம் வாங்கியிருக்கேன். குட்டி பண்ணு பாரு, ஆர்வமா இருக்கிறாரு சாப்பிடுறதுக்கு. கடையா சாப்பிட்டு பேசிட்டேன். கடையா சாப்பிடுறாரு. நாங்க சாப்பிட்டு இன்னொன்னு வாங்குறேன். போதும் வாங்கிட்டாரு. தர்ஷிதா நாங்க ராட்டம் கிட்ட கூட்டு வரும்போதே இவர் காரை காட்டுறாரு. கார்ல ஏறி உட்காந்து
பண்றாரு பாத்தியா இல்லையா? சரி சரி வரவே மாட்டா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தீமிதி திருவிழா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நெருப்பு மெரிச்சு முடிச்சிட்டாங்க. அந்த கறிலாம் எடுத்து நெஞ்சில் இட்டுக்கிட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு போய் வீட்டுல நடு வீட்டுலாம் வைப்பாங்க. அந்த சைடு கரவன் டான்ஸ் எடுத்து அது பார்க்கலாம். போட்டு ஆமா. இப்போ நைட்டு ஊர்வலம் வர்றதுக்காக இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க பல்லாக்கில். என்னடா ரஷீதா எப்படி பார்க்குறா தர சாமியை? பூவா சாட்டுன்னு பார்க்குறாரு. ஆமாம் லைட் தடுக்கிறதுனால. திருவிழாக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நைட்டு டிராமா வேற நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். இல்ல கூத்து நடந்தது. கூத்தா? சரி கூத்து. டிராமா நடக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டிராமா பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா தெருக்கூத்து தான் வச்சாங்க. அப்புறம் வந்து தெருக்கூத்து பாக்கலான்னு பார்த்தா இவர் கொரட்டை அடிச்சு குப்புற பத்து தூக்குறாரு. என்ன கூட்டும்பா பேபி சொல்லிட்டு இவரை எழுப்புறேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் கும்பலா உட்காந்து பூ கட்டின்னு பேசின்னு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 12 மணி மேல சாமி ஊரெல்லாம் சுத்தி வந்துட்ட பிறகு நாங்க வந்து கிளம்பி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நாங்க வரும்போதெல்லாம் தெருக்கூத்து ஆடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து போனோம்னா கண்டிப்பா வந்து இப்ப புதன்கிழமை போவோம் நாங்க. அப்ப வந்து தேர் திருவிழா நடக்கும். ஆமா கூத்தாண்டர் தேர் வந்து நடக்கும். சோ அன்னைக்கு வந்து டிராமா சொல்லிருக்காங்க. அப்ப டிராமா பக்கம் ஓகே. அவ்வளவுதான். செம்ம ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் ஊர்ல இது மாதிரி வந்து திருவிழா நடக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய்.